ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படி என்பது ஒரு கோட்டையாக இப்பொழுது நம்ம அதை கருதலாம். ஆனால் அந்த காலத்தில் அதுவும் ஒரு பட்டணமாக தான் இருந்திருக்கிறது. வெள்ளையர்கள் பட்டணம். கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் எல்லோருமே 18வது நூற்றாண்டுடைய கடைசி வருடம் வரையில் அதற்குள்ளேயே தான் அவர்களுடைய இல்லங்களை வைத்து கொண்டிருந்தார்கள். அதனால் அது ஒரு பட்டணமாகவே இருந்ததுனால அதுலேயும் ஒரு பகுதிக்கும் பெயர் உண்டு, ஒரு தெருவுக்கும் பெயர் உண்டு. முதலில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் ஒரு பகுதிக்கும் ஒரு தெருவுக்கும் பெயர் வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததே எலைஹூ ஏல் என்ற கவர்னர் 1688வது வருடம் அந்த முடிவுக்கு வந்து அந்த கோட்டையோடைய ஒரு பகுதிக்கும் ஒரு பெயர் வைக்கப்பட்டது. இன்னிலிருந்து ஒரு 7-8 எபிசோட்ஸில் கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு தெருவுக்கும் என்ன பெயர் இருந்தது, என்ன வரலாறு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க.